பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் தாழ்மையாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பெருமையான எண்ணங்கள் உள்ளவர்களை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். பெருமையான எண்ணங்கள் உள்ளவர்களை ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். இந்த காலை நேரத்திலே ஒருபோதும் நம்முடைய வாழ்வில் பெருமையான எண்ணங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை கவனமாய் காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பெருமையான எண்ணங்கள் வந்துவிடாமல் நம்மை கவனமாக காத்துக்கொள்வோம். இந்த பெருமையான எண்ணங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பல தோல்விகளையும் பல நெருக்கமான சூழ்நிலைகளையும் நாம் அனுபவிக்க முடிகிறது. எனவே ஒருபோதும் நாம் பெருமையான எண்ணங்கள் நமக்குள் வராமல் தாழ்மையான எண்ணங்கள் நமக்குள்ள வர தேவன் நமக்கு கிருபை தருவாராக. வேத புத்தகத்திலே தானியேல் புத்தகத்தை வாசிக்கும்போது, நேபுகாத் நேச்சர் அப்படிங்கிற ஒரு மன்னன் அங்கே ஆளுகை செய்கிறான். அவன் அந்த பாபிலோன் தேசத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அரண்மனைகளை கட்டுகிறான், தொங்கும் தோட்டத்தை கட்டுகிறான். உலகத்தின் அதிசயங்கள் ஒன்றாயிருக்கிற அந்த தொங்கும் தோட்டத்தை வடிவமைத்தவர் இந்த நேபுகாத் நேச்சர். இந்த நேபுகாத் நேச்சர் ராஜா பார்த்திங்கன்னா, அவன் பெரிய பெரிய அரண்மனையை கட்டிவிட்டு இவன் சொல்லுகிறான், நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய கட்டட கலையை கண்டு தான் கட்டின காரியங்களை குறித்து அவன் பெருமையான எண்ணம் கொள்ளுகிறான். அவன் பெருமையான எண்ணங்கள் கொண்ட உடனே ஆண்டவர் வானத்திலிருந்து தன்னுடைய தூதனை அனுப்பி அவனுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அவன் ராஜா அபிஷேகத்திலிருந்து தள்ளப்படுகிறான். தள்ளப்பட்டு அவன் மிருகத்தைப் போல அவன் வெளியே புல்லை தின்னுகிற மனிதனாய் மாறிவிடுகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேபுகாத் நேச்சருக்கு இருந்த பெருமையான எண்ணம் அவனை ராஜ அபிஷேகத்தை விட்டு கீழே தள்ளினது. மிருகத்தைப் போல மாறினான். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருபோதும் இந்த பெருமையான எண்ணங்கள் வராதபடி நம்மை ஆண்டவர் பாதுகாத்து கொள்வாராக. எப்பொழுதும் நம்மை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல திறமைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறார், நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதை விட்டுவிட்டு நாம் அதை குறித்து பெருமைப்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பையும் மிகப்பெரிய தோல்வியை நாம் சந்திக்க முடியும். எனவே ஒருபோதும் பெருமையான எண்ணங்கள் கொள்ளாதபடி நாம் ஒவ்வொரு நாளும் தாழ்மையாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்குற வார்த்தைகளுக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து நடப்போமானால் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் நிரப்புகிறார். அதுபோல் பிசாசு எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசுடைய காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போய் விடுவான். ஆமேன். என பிசாசுடைய காரியங்களுக்கு, பிசாசின் எண்ணங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் எதிர்த்து நிற்கிற திராணியை நமக்கு ஆண்டவர் தர வேண்டும். அல்லேலூயா. எனவே பிசாசுகளுக்கு, பிசாசின் எண்ணங்களுக்கு, பிசாசின் கிரியைகளுக்கு நாம் உடன்படாமல் அதற்கு எதிர்த்து நிற்கிற திராணியை நமக்கு ஆண்டவர் தருவாராக. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமேன். எனவே கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம், அவர் நம்மை உயர்த்துவார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்கள் மத்தியில் அமர பண்ணுகிறவர். எனவே ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். அவர் நம்மளை படிப்படியாக உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது பெருமையான எண்ணங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. 2வது தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருப்போம். 3வது பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்போம். 4வது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தாழ்மையாக இருக்க, பெருமையான எண்ணங்கள் வரும்போது அதை எல்லாம் களைந்து விட்டு தாழ்மையாக இருக்க உதவி செய்வீராக.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உதவி செய்வீராக. பிசாசு எதிர்த்து நிற்கிற கிருபையை கொடுப்பீராக. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க, உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.